கொஞ்சமேனும் நேர்மை இருந்தால், கொஞ்சமேனும் வெட்கம் இருந்தால் இந்த அரசாங்கம் இப்ப ராஜினாமா பண்ணுது. அரசாங்க ராஜினாமா கண்டிப்பா கடமையிலிருந்து தவறி விட்டதற்காக ராஜினாமா பண்ணிதான் ஆகணும். அசிங்கமா இல்ல உங்களுக்கு? Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. The Great KFC Festival 9-piece chicken flat 299 9 ஓட swag வெறும் 299 ஓட tagல. இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு. செக்சுவல் டிசேபிலிட்டி இவரான. நீதிபதியை விமர்சித்த குற்றத்திற்காக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்களையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களையும் ஒரு நீதிபதியை தகாத முறையில் தரம் கெட்டு விமர்சனம் செய்ததற்கு அவர்கள் கைது செய்யப்படவில்லை. இல்லை, இது வந்து வரம்புக்கு மீறி ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்கன்றதை தான் அப்படின்னு யார் சொல்றது? திருமாவளவன் அவர்கள். நீதிபதியை விமர்சித்ததற்கு இவர்கள் யார்? இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? எவ்வளவு ஒரு பெரிய மோசமான சதி திட்டத்தோடு இந்த அரசாங்கம் வேலை பார்த்திருக்கிறது என்றால், உத்தரவு வந்த பிறகு 144 தடை உத்தரவை அங்கே விதிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய மோசடி இல்லை, இதில் நீங்கள் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும், நீதிமன்றம் உத்தரவிட்டதுன்னு சரி. ஆனால் ஒரு பெரிய அளவில் கூட்டம் கூடுது, அங்கே ஒரு அசாதாரண சூழல் நிலவுதுங்கும் போது அசாதாரண சூழ்நிலை, அங்கே பேரிகார்டெல்லாம் தூக்கி வீசப்பட்ட காட்சிகள்லாம் நம்ம பார்க்கணும். எதுக்கு நீங்கள் பேரிகார்டு போடுறீங்க கோயிலுக்குள்ள? என்ன யார் உருவாக்குவது கலவரத்தை? ராம ரவிக்குமார் என்பவர் மனு செய்திருக்கிறார். அவருக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்போடு அந்த கோவிலினுடைய நிர்வாகம் அங்கு சென்று தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பதுதான் உத்தரவு. போலியாக சட்டவிரோதமாக இந்து அறநிலையத்துறை நான் தான் நிர்வாகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது எல்லா கோவிலையும். அப்போ அவங்கள நீங்க காவல்துறையினுடைய பாதுகாப்போடு ஏத்துங்கன்னு சொன்னா நீங்க ஏத்தல. எந்த இஸ்லாமியராவது அல்லது எந்த இஸ்லாம் அமைப்பாவது இங்க தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை. அப்புறமா இன்னைக்கு கூட நீதிபதிகள் குறிப்பிடும் போது, நீதிமன்றம் சொல்லும் போது ஏதோ ஒரு நோக்கத்தோட இது நடந்திருக்கு. அப்படி உள்நோக்கத்தோடு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக போலி மத சார்பின்மை பேசி இந்துக்களுக்கு எதிராக அநீதியாக நடந்து கொள்கிற அரசு. எவ்வளவுதான். பாஜக தான் பண்ணதுன்னு காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் கூட அதை மீன் பண்ணி அவர் பேசினார் இல்லையா? அவர் சொன்னாங்க ஜட்ஜா இல்ல, அவருன்ட்டு இல்லை, எல்லாருமே. இதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது. காசுக்காக மாரடிக்கிற கும்பல், அந்த கும்பல் இப்படி பேசுகிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன, நான் என்ன, நீங்க என்ன நீதிபதியா இல்லை நான் நீதிபதியா? அவரவருடைய உரிமைகளை நிலைநாட்ட நீதிமன்றம் செல்கிறார்கள். நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வருகிறது, தீர்ப்புகளை அமல்படுது. அதுதான் சட்டத்தின் ஆட்சி. இங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா அல்லது வேற ஏதாவது ஆட்சி நடக்கிறதா? சட்டத்தின். அப்புறமா அந்த சட்டத்தின் ஆட்சிப்படி ஆட்சி நடத்த வேண்டும். இல்லை என்றால் விலகி சென்று விடுங்கள், வெளியே போங்கன்ற. நான் கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவணராம்குமார். இன்று நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் அரசாங்கத்தினுடைய அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த செய்திகள்லாம் பார்க்க முடியுது. இதை ஒட்டி பேசும்போது சார், முதல்ல அங்கே எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது? ஏன்னா பல தரப்புலையும், குறிப்பாக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் சொல்லும்போது பாஜக இதை வச்சு ஒரு மதம் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்க பார்க்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள், விமர்சனங்களை எல்லாம் வைக்கிறாங்க. இதில் அந்த ஒரு நபர் நீதிபதி சொல்லியிருந்த விஷயங்களை கூட விமர்சனம் செஞ்சுருந்தாங்கன்றதெல்லாம் பார்க்குறோம். முதல்ல இதில் என்ன பிரச்சனை இருக்குது? முதல்ல நீதிபதியை விமர்சித்த குற்றத்திற்காக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்களையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களையும் இந்த அரசாங்கம் உடனடியாக கைது செய்ய வேண்டும். என்ன தீர்ப்பு, என்ன வழக்குன்றதெல்லாம் வேற. ஒரு நீதிபதியை தகாத முறையில் தரம் கெட்டு விமர்சனம் செய்ததற்கு அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இதற்கு முன்னுதாரணங்கள் இருக்கிறது. நீதிபதியை விமர்சித்ததற்காக சமீபத்தில் கரூர் விவகாரத்தில் வந்த தீர்ப்பில் கூட தமிழக அரசு கைது செய்தது ஒரு நபரை. அதன் அடிப்படையில் இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன். இல்லை, இது வந்து வரம்புக்கு மீறி ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்கன்றதை தான் அப்படின்னு யார் சொல்றது? திருமாவளவன் அவர்கள். நீதிபதியை விமர்சித்ததற்கு இவர்கள் யார்? இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீதிமன்றத்தை விமர்சிப்பதற்கு இவர்கள் தகுதி இல்லை. யாருமே நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. இவ்வளவுதான். அதனால தான் நான் வந்து முன்னுதாரணம் இருக்கிறது அப்படின்னு சொன்னது காரணம் அதுதான். அதனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் சும்மா திருப்பி நாம் வந்து ஒரு 1000 வருஷத்துக்குள்ளே போக வேண்டாம். யார் சிக்கந்தர், எங்கே எப்படி பண்ணாங்க, அதெல்லாம் வேற. ஒரு
வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இந்த வழக்கானது பல ஆண்டு காலமாக மறுக்கப்பட்டு வந்த உரிமை. அதற்காக போராடி அந்த உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ நீதிமன்றம் கார்த்திகை தினத்தன்று இந்த விளக்கு எங்கே ஏற்றப்பட்டது இதெல்லாம் நீதிமன்றத்தில் பேசி தான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது. அப்புறமா மறுபடியும் இதனுடைய கதையை சொல்லுங்கள். யார் ஜட்ஜு? இது நீங்களும் ஜட்ஜா? நீங்கள் ஜட்ஜா இல்லை நான் ஜட்ஜா? இல்லை, நீதிமன்றத்தில் உத்தரவு வந்திருக்குது. நீங்கள் இந்த தினத்தில் 6 மணிக்குள்ளாக அங்கே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்குது. உத்தரவிடப்பட்டதா இல்லையா? உத்தரவு இவ்வளவுதாங்க. அப்போ அதை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த ஆட்சியருக்கும் அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் எஸ்பி இவங்களுக்கு இருக்குது, அல்லது கமிஷனர் ஆணையர் இருக்குது. ஏன் நீங்கள் செய்யலை? அதற்கு என்ன காரணம்? எவ்வளோ ஒரு பெரிய மோசமான சதி திட்டத்தோடு இந்த அரசாங்கம் வேலை பார்த்திருக்கிறது என்றால், உத்தரவு வந்த பிறகு 144 தடை உத்தரவை அங்கே விதிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய மோசடி, நீதிமன்றத்திற்கு எதிரான செயல். இது இந்திய அரசியலமைப்புக்கு முரணானது, முறிவு. இந்திய அரசியலமைப்பு முறிவு, இது கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன். இல்லை, இதில் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தணும், நீதிமன்றம் உத்தரவிட்டதுன்னு சரி. ஆனால் ஒரு பெரிய அளவில் கூட்டம் கூடுது, அங்கே ஒரு அசாதாரண சூழல் நிலவுதுங்கும் போது. என்ன அசாதாரண சூழ்நிலை? அங்கே பேரிகார்டெல்லாம் தூக்கி வீசப்பட்ட காட்சிகள்லாம் நம்ம பார்க்கணும். எதுக்கு நீங்கள் பேரிகார்டு போடுறீங்க கோயிலுக்குள்ள? இல்லை, அவ்வளோ பேர் வரும்போது நான் கேட்குறேன், கோவிலுக்குள்ள பக்தர்கள் வருவாங்களா? கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுறாங்க, பக்தர்கள் வருவாங்களா மாட்டாங்களா? வருவாங்க. அப்புறமா நீங்கள் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள யாருமே அனுப்ப மாட்டீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை 1000 பேர் வராங்க? என்ன யார் உருவாக்குவது கலவரத்தை? ராமரவிக்குமார் என்பவர் மனு செய்திருக்கிறார். அவருக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்போடு அந்த கோவிலினுடைய நிர்வாகம் அங்கு சென்று தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பதுதான் உத்தரவு. சரியா இல்லையா? எஸ். ராமரவிக்குமார் போய் ஏற்றுங்கன்னு முதல்ல சொல்ல, நல்லா புரிஞ்சுங்க. நிர்வாகத்தினர், அது கூட அங்கே நிர்வாகமே இல்லை, போலியாக சட்டவிரோதமாக இந்து அறநிலையத்துறை நான் தான் நிர்வாகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது எல்லா கோவிலையும். அப்போ அவங்கள நீங்கள் காவல்துறையினுடைய பாதுகாப்பை போய் ஏற்றுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றலை. அங்கு விளக்கை ஏற்றினால், தீபத்தை ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னு அரசாங்கம் சொல்லுது. கரெக்டா? அதனால தான் என்ன சொல்கிறாரு நீதியரசர், ஓ அப்படியா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அப்போ போலீஸ் பாதுகாப்போடு போங்க. சரிதானே? இது அந்த உத்தரவை யார் செயல்படுத்தணும்? அரசு செயல்படுத்தணும். அப்போது ஆனால் அதை செயல்படுத்தாமல் அவர்கள் வாளாவிருந்து விட்டார்கள், எதுவுமே செய்யலை. அப்போது கண்டெம்ட்டுக்கு போகிறாங்க. யார்? நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு போகிறார். அப்போ கூட என்ன சொல்கிறாரு? அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க? 6 மணி ஆகலை, 6 மணிக்கு முன்னால் இது எப்படி கண்டெம்ட் ஆகும் அப்படின்ட்டாங்க. சரி, அப்போ நான் 6 இன்ச்சுக்கு எடுக்கிறேன் அப்படின்ட்டு 6 இன்ச்சுக்கு எடுக்கிறார். 6 மணி வரைக்கும் ஏற்றலை. அப்போ என்ன சொல்லு, சரி அவங்க ரெடியாக, இப்போ நீங்கள் போய் ஏற்றுங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காதா? சரி, சிஎஸ்எஃப் நீங்கள் போங்க, இதில் என்ன தவறு இருக்குது? அதுதான் நீங்கள் சொல்லியிருக்காங்க, தவறு இல்லைன்னு. ஆனால் அதன் பிறகு 144 தடை உத்தரவை போட்டு மிக மோசமான முறையில் நேற்றாங்க. அங்கு அது போன்ற நீங்கள் சொன்னீங்க அசாதாரணமான சூழ்நிலை, அதை உருவாக்கியது காவல்துறை. பக்தர்கள் வரமாட்டாங்களா? உங்கள் வீட்டில் போக மாட்டாங்களா? எங்கள் வீட்டில் போக மாட்டாங்களா? முதல்ல எடுத்தால் போக தான் செய்வாங்க. திருவண்ணாமலை போய் பாருங்கள், தீபத்துக்கு எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு. அங்கே அத்தனை பேர் இருந்தாங்க, அந்த ஊருக்காரங்க அங்கே இருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு சொல்கிறாங்க அவுட் சைடர்ஸ் வந்துட்டாங்க, வெளியாடு. என்ன வெளியாடு? பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்களா? யார் நீங்கள் அவுட் சைடர்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு யார் நீங்கள்? என்ன அயோக்கியத்தனமான வாதம் இது? 144 தடை உத்தரவை நீங்கள் கோர்ட்டு தீர்ப்பு வந்த பிறகு போட்டீங்கன்னு ஒரு அட்வொகேட்டு கேட்குறாரு. அதுக்கு ஆணையர் சொல்கிறார், அதனால் என்ன? இப்போது நீதிமன்றத்தில் 5 மணிக்கு நீங்கள் ஆஜராகலாம், ஆஜராகலை. நீங்கள்லாம் நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டவர்களா நீங்கள்லாம்? அப்போது இவ்வளவு நடந்த பிறகு அங்கே அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்கியது காவல்துறை. அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், அரசு, எந்த இஸ்லாமியராவது அல்லது எந்த இஸ்லாம் அமைப்பாவது இங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை. அப்புறமா மத கலவரம் எங்கேருந்து வரும்? உடனே அங்கேருந்து கம்யூனிஸ்ட் உடனே இங்கேருந்து தூண்டி விட்றாங்க. கம்யூனிஸ்ட் நீ பேசு, விடுதலை சிறுத்தைகள் நீ பேசு, தூண்டி விட்றாங்க. மத கலவரத்தை உருவாக்குகிறார்கள். கைது பண்ணுன்றேன். ஏன் இதுவரையிலும் திருமாவளவனையும்
சண்முகத்தையும் கைது செய்யாமல் இருக்கிறது தமிழக காவல்துறை. இன்னைக்கு கூட நீதிபதிகள் குறிப்பிடும்போது, நீதிமன்றம் சொல்லும்போது ஏதோ ஒரு நோக்கத்தோட இது நடந்திருக்கு அப்படின்னு. உள்நோக்கத்தோடு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக போலி மத சார்பின்மை பேசி இந்துக்களுக்கு எதிராக அநீதியாக நடந்து கொள்கிற அரசு. இவ்வளவுதான். ஆனா இது போன்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல எப்ப ஏற்பட்டாலும் சரி சார், ஒரு பாஜக தான் இதுக்கு பின்னணியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் முன்வைக்கப்படுது இல்ல? நாங்க மத ரீதியாக வாக்குகளை சேகரிப்பதில்லை. கொத்து கொத்தாக விழக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்கு. இஸ்லாமியர்கள் யாருக்கு மத ரீதியாக வாக்களிக்க வேண்டும் முடிவு செய்கிறாங்க. கரெக்டா? நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. மசூதிகளில் பேசுகிறாங்க, சர்ச்சுகளில் கிறிஸ்தவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் பேசுகிறாங்க, மத ரீதியாக பேசுகிறார்கள். சரிதானே? சரிதானே? ஆனால் கோவில்கள் அப்படி பேசுகிறாங்களா? கிடையாது. கோவில்கள் அப்படி பேசுறது இல்லையா? அப்போது மத ரீதியான அரசியலை செய்வது திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சியினரும். மதவாத கட்சிகள், இவர்கள் மதவாதிகள். ஓட்டுக்காக நீதிமன்றத்தையே அவமதிக்கக்கூடிய செயலை செய்திருக்கிறார்கள். இதனுடைய நீட்சி என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறீங்க? கொஞ்சமேனும் நேர்மை இருந்தால், கொஞ்சமேனும் வெட்கம் இருந்தால் இந்த அரசாங்கம் இப்போ ராஜினாமா பண்ணுது. அதுதான் நீட்சி. அரசாங்க ராஜினாமா கண்டிப்பாக கடமையிலிருந்து தவறி விட்டதற்காக ராஜினாமா பண்ணி தானே ஆகணும். அசிங்கமா இல்லை உங்களுக்கு? ஒரு நீதிமன்றத்தை அவமதித்து நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் நியாயப்படுத்தி மேல்முறையீட்டில் பேசி அந்த மேல்முறையீட்டில் கூட நீங்கள் செய்தது தவறு என்று நீதிமன்றம் குறிப்பிடுகிறது. உள்நோக்கத்தோடு ஒரு அரசாங்கம் உள்நோக்கத்தோடு நடந்து கொள்ளலாமா? இப்போ ஆனால் இதனை ஒரு காரணமாக வச்சு பாஜக ஒரு அரசியலை முன்னெடுக்குது, இந்துக்களை ஒன்றிணைங்க அப்படின்ற ஒரு டோன் எடுக்கிறாங்க. சார், இந்துக்கள் என்றைக்குமே ஒன்றாக தான் சார் இருக்கிறாங்க. இந்துனா யார் சார்? யார் ஒரு இஸ்லாமியர்களே, யார் ஒரு கிறிஸ்தவர்களே அவர் இந்து. இதுதான் அரசியலமைப்பு சொல்லுது. இந்துன்றதெல்லாம் மதமெல்லாம் இல்லை. புரிஞ்சுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுளை வழிபடுவாங்க. எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. சும்மா இவங்க தொடர்ந்து இந்துன்னா மதம் இங்கே பிரச்சனையே இல்லைங்க. மதம் யாருக்கு பிரச்சனைனா மத சார்பற்றவர்கள் என்று மார்த்தட்டி கொள்வர்கள் தான் மதம் பிரச்சனை. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மொத்தமாக வாக்களிக்கிறார்கள் என்பதற்காக, அவர்களை தாஜா செய்வதற்காக இந்து விரோத அரசை நடத்தி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. இவ்வளோதாங்க விஷயம். இதில் பிஜேபியை இந்துக்களுக்கு இந்து ஒற்றுமை இருக்கட்டும், நாங்கள் ஒற்றுமை தானே படுத்துகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் அப்படியே இருந்துட்டு போட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் கலவரத்தை உருவாக்க நீங்கள் தானே முயற்சிக்கிறீங்க. இல்லை, அது பாஜக தான் பண்ணதுன்னு காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் கூட அதை மீன் பண்ணி அவர் பேசுகிறார் இல்லையா? அவர் சொன்னாங்க ஜட்ஜா இல்லை, அவருன்ட்டு இல்லை, எல்லாருமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க பெருவாரியாக இது பாஜக நிறைய வேலைகளை செய்யுது, சங் பரிவார் இந்த வேலையை தான் செய்யுது. அப்போ என்ன செய்யுதான்? மக்களை தூண்டி விடக்கூடிய என்ன தூண்டி விடுறாங்க சார்? நான் தான் கேட்குறேங்க, மக்களை தூண்டி விடுவது யார்? எந்த இஸ்லாமிய அமைப்பாவது அல்லது எந்த இஸ்லாமியராவது அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்களா? உங்களுக்கு யாராவது பேட்டி கொடுத்தாங்களா? இல்லை. அப்புறமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில்? இவ்வளோதாங்க கேள்வி. இப்போ இந்த பிரச்சனை குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் சார். இது வரக்கூடிய தேர்தலில் எப்படி எதிரொலி சார்? இது நாங்கள் இதை அரசியலாக்க விரும்பலைன்றேன்னு. நீங்கள் தான் அரசியல் ஆக்குறீங்க. இது திமுக தான் அரசியல் ஆக்குது. இது இப்போ ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு போராட்டம். எங்களுடைய உரிமை, வழிபாட்டு உரிமை எங்களுடையது. அங்கே தான் தீபத்தூண் ஏற்ற வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்தும் கூட அரசாங்கங்கள் செய்ய முன்வரவில்லை. அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று நீதியரசர் உத்தரவிட்டிருக்கிறார். இவ்வளோதான் விஷயம். புதுசாக ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. ஏற்கனவே இருந்த தீர்ப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று நீதியரசர் சொல்லியிருக்கிறார் சுவாமிநாதன் அவர்கள். ஆனால் ஒரு சிலர் பேசும்போது சார், நான் பொதுவாகவே சொல்கிறேன், ஒரு காலத்துக்கு பிறகு நம்ம தொடர்ச்சியாக இங்கே தான் நம்ம தீபம் ஏற்றுறோம்னா அது அப்படியே இருந்துட்டு போகட்டும் இல்லையா? அது ஒரு நடைமுறையா? ஏன் அப்படி இல்லை, பல 100 ஆண்டுகளுக்கு நீட்டு வந்துடுச்சு. இல்லை நாங்கள் முன்னாடி மாதிரி இருந்தால் போவோன்னு ஏன் சொல்கிறாங்க? அப்டேட் பண்ணிக்கணும் சார். நீட்டுன்றது புதுசு தானே? எஸ், வந்துருச்சு. இல்லை அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே? இல்லை பழையபடி இருக்கிற முறை தான் சரி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? இல்லை அதையும் பொருத்தி பார்க்குறது அதில் என்ன இருக்குது? இது நான் யாரும் ஏற்றுக்கொண்டது கிடையாதுங்க. புரிஞ்சுங்க. நான் நீட்டுக்கு ஆதரவு எதிர்த்து நான் பேசலை. இப்போ இந்த டைமில் நான் அதை பேசும்போது வேறு பேசுகிறேன். ஆனால்
உங்களுக்கென்று ஒரு பார்வை இருக்கிறது. நீங்கள் இதுதான் சரி என்று நினைக்கிறீர்கள், நாம் இதை சரி என்று நினைக்கிறோம். அதுதான் நீதிமன்றத்துக்கு போகுது, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. இவ்வளோதானே சார்? நாம் அனைவருமே சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களா இல்லையா? அதுதான் சொல்கிறேன், இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு இங்கே மறுபடியும் ஆர்குமெண்ட் தேவையில்லை. இங்கே பிரச்சனை எந்த இடத்துல தீபம் ஏற்றணுன்றது இல்லை, கோர்ட்டு ஏற்றத்தை சொன்ன இடத்துல ஏற்றணுன்றது தான் பிரச்சனை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் என்ன நீங்கள் என்ன நீதிபதியா இல்லை நான் நீதிபதியா? நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டார் சார். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீங்கள் கடவுள் ஏற்பாளரோ கடவுள் எதிர்ப்பாளரோ, நீங்கள் அரசு ஊழியராக இருந்தால் நீதிமன்றம் சொன்னதை ஏற்று செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். அது உங்களுடைய கடமை. இவ்வளவுதான் விஷயம். இது என்ன ஆர்குமெண்ட், என்ன அது என்ன இது என்ன, ஏன் நீங்கள் 100 வருஷமாக ஏற்றலையா? இதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது. அவரவருடைய உரிமைகளை நிலைநாட்ட நீதிமன்றம் செல்கிறார்கள், நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வருகிறது, தீர்ப்புகளை அமல்படுது. அதுதான் சட்டத்தின் ஆட்சி. இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா அல்லது வேறு ஏதாவது ஆட்சி நடக்கிறதா? சட்டத்தின் ஆட்சி. அப்புறமா அந்த சட்டத்தின் ஆட்சிப்படி ஆட்சி நடத்த வேண்டும். இல்லை என்றால் விலகி சென்று விடுங்கள், வெளியே போங்கன்ற நான். அதுதான் விஷயம். நிறைவா சார், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீதிமன்றம் குறிப்பிட்ட விஷயங்கள் அப்படின்றது தமிழக அரசுக்கு எப்படியான ஒரு பாடமா இருக்கும்? இதை விட ஒரு அவமானம் தமிழக அரசுக்கு வேண்டுமா? இதுதான் நான் சொல்வது. அதே போல இது ஒரு இந்து விரோத அரசு என்பதை மக்கள் இனிமேல் புரிந்து கொள்வார்கள். ஒரு நீதி அரசருக்கே இவர்கள் களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பை களங்கப்படுத்தி, நீதி அரசரை களங்கப்படுத்தி, கூட்டணி கட்சியினரை தூண்டிவிட்டு 10 கோடி 15 கோடி ஒரு சீட்டு கொடுக்குறதுனால தூண்டி விடுவாங்களா? ஒரு சீட்டில் நிற்கிறதுக்கு 10 கோடி வாங்குறாங்க கம்யூனிஸ்ட்டு. அதனால் திமுக சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டு இருக்கிறாங்க. காசுக்காக மாரடிக்கிற கும்பல், அந்த கும்பல் இப்படி பேசுகிறது என்று சொன்னால் அவர்களை ஏன் இன்னும் இங்கே கைது செய்யவில்லை? இதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை, கூட்டணி கணக்கில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எல்லா கட்சிகளுமே கூட்டணி வச்சுருக்காங்க, அதனால் அவங்க நான் கேட்பது இல்லை எதிர்வினை நீங்கள் நான் தப்பாக தானே சொன்னேன்னா, திமுக காசு கொடுத்து உண்மையா இல்லையா கணக்கில் கொடுத்துருக்குறாங்க சார். ஆமாம் சார், அது எல்லாருமே ஒத்துக்கிட்டு தானே. போய் கம்யூனிஸ்ட்காரங்கள்ட்ட போய் கேட்டது என்ன சொன்னாங்க? நாங்கள் மட்டுமா காசு வாங்கினோம், விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தா காசு வாங்கினாங்க சொன்னாங்களா இல்லையா? அப்போது எஜமானர் சொன்னது அடிமை கேட்கிறார்கள். காசுக்கு மாரடிக்கிற கூட்டம் சார் அது. அந்த கூட்டம் திமுக சொல்கிறத திமுக ஆதரவாக பேசுகிறது. எவ்வளோதானே. ஃப்ரிஞ்சு எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ரிஞ்சு அவுட்ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஃப்ரிஞ்சு எலிமெண்ட்ஸு, ஃப்ரிஞ்சு அவுட்ஃபிட்ஸ் தான் கம்யூனிஸ்ட்டும் விடுதலை சிறுத்தைகள். பொறுத்திருந்து பார்ப்போம் சார், என்னென்ன அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படின்னு பேசலாம். நன்றி. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. The Great KFC Festival 9-piece chicken flat 299 இல் 9 ஓட swag வெறும் 299 ஓட tagல. இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி இவரான.